அதிமுக ஊழல் சக்தி என தவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில் பதிலுக்கு கரூரில் 41 பேர் மரணத்திற்கு விஜயும் ஒரு காரணம் என அதிமுக ஐடி விங்கில் இருந்து அறிக்கை வர சமூக வலைதளத்தில் அதிமுக வர்சஸ் தவேக என்ற வார்த்தை போர் உச்சமாகி வருகிறது. கட்சி தொடங்கி ஆரம்பத்தில் இருந்து அதிமுகவை தொட்டு பார்க்காமல் இருந்த விஜய் தற்போது செயல் வீரர்கள் கூட்டத்தில் விமர்சித்ததன் பின்னணி என்ன, பதிலுக்கு அதிமுகவும் விஜயை தீவிரமாக எதிர்க்க தொடங்கியது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. இம்மாலய சாதனை சாதித்த போல டைலாக் பேசுறாங்க. கட்சி தொடங்கிய விஜய் திமுகவை தனது அரசியல் எதிரி என அறிவித்தார். அப்போதில் இருந்து எந்த மீட்டிங்கில் பேசினாலும் விஜயின் முழு விமர்சனமும் திமுகவை நோக்கித்தான் இருக்கும். பாரபத்தி மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவை கையில் எடுத்த விஜய் நாமக்கல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசும்போது முதல் முறையாக அதிமுகவை விமர்சித்தார். எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி தற்போது எந்த நிலைமையில் இருக்கிறது என விஜய் பேசினார். இந்த நிலையில் சென்னை மாமல்லபுரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என விமர்சனம் செய்திருந்தார். வழக்கத்திற்கு மாறாக விஜயின் பேச்சில் அதிமுக மீதான விமர்சன நெடிதான் அதிகமாக இருந்தது. இதற்கு பதிலளித்த அதிமுக விஜயை பனையூர் பண்ணையார் என குறிப்பிட்டு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. சட்டவிரோதமாக பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடி ரூபாய் பணம் பெற்ற விஜய்தான் ஆக பெரும் ஊழல்வாதி என்ற அதிமுக தனது திரைப்படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்தது மறந்துவிட்டதா என கேள்வி எழுப்பியிருக்கிறது. கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு விஜயும் ஒரு காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அதிமுக என்ன வழக்கு வரப்போகிறதோ என 72 நாட்களுக்கு மேலாக பனையூரில் பதுங்கி இருந்த விஜய் எவ்வளவு பெரிய வீரர் என எல்லோருக்கும் தெரியும் எனவும் கூறியுள்ளது. கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்திவிட்டு தன்னையே ப்ரமோஷன் செய்து கொண்டது ஆபத்தான அரசியலின் அடையாளம் என விஜயை விளாசி இருக்கிறது அதிமுக. அதிமுகவின் அறிக்கைக்கு காட்டமாக பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் தவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், கூவத்தூர் ரெசார்ட் சம்பவம் என அதிமுகவின் கடந்த கால வரலாறுகளை தோண்டி எடுத்து பதிலடி கொடுத்து வர இணையத்தில் அதிமுக தவேகா இடையேயான வார்த்தை போர் உச்சமாக இருக்கிறது. அதோடு படத்திற்காக விஜய் கை கட்டி நின்றதாக அதிமுக கூற, கூட்டணிக்காக இபிஎஸ் பிரச்சாரத்தில் தவேகா கொடியை பறக்க விட்டு வல்லிய காத்திருந்ததாக தவேகாவினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். 41 பேர் உயிரிழந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தில் விஜய்க்கு வலிய வந்து ஆதரவு கொடுத்த அதிமுக ஆளும் கட்சியான திமுக மீதுதான் தவறு என குற்றம் சாட்டியது. விஜயை கூட்டணிக்கு கொண்டு வரும் நோக்கில் செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரத்தில் கரூர் சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என முழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதோடு அதிமுக கூட்டங்களில் தவேகா கொடிகளை பறக்க விட்டு கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என பேரானந்தம் அடைந்தார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோரும் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என வெளிப்படையாக அழைப்பு விடுத்தனர். ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஏற்று விஜய் வர தயாராக இல்லை என்ற நிலையில் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக உறுதி செய்தது. பாஜகவை கொள்கை எதிரி என விஜய் அறிவித்திருந்ததால் அதிமுக கூட்டணியில் அவர் ஐக்கியமாவது சாத்தியமில்லாமல் போனது. இத்தனை நாட்களாக விஜய் என்ன பேசினாலும், எம்ஜிஆரை கையில் எடுத்தாலும் அதிமுக அமைதியாகத்தான் இருந்தது. அவ்வளவு ஏன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்த போதும் கூட செங்கோட்டையனைத்தான் விமர்சித்தார்களே தவிர விஜயை விமர்சிக்கவில்லை. விஜயுடன் எப்படியாவது கூட்டணி அமைத்துவிட வேண்டும் என பிரயாசப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் ஆசைக்கு கடைசியாக முற்றுப்புள்ளிதான் வைக்கப்பட்டது. விஜயுடன் கூட்டணி அமைக்க இனிமேல் வாய்ப்பு இல்லை என உறுதியானதை அடுத்துத்தான் தற்போது அதிமுக விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறது.
தனித்து போட்டி என்பதை உறுதி செய்த விஜய் திமுக அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளையும் விமர்சித்தால்தான் அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கும் தமக்கு கை கொடுக்கும் என்பதை உணர்ந்துதான் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவ்வாறு பேசியதாக கூறப்படுகிறது. இதுவரைக்கும் திமுகவிற்கு மட்டுமே விமர்சன கன்டென்ட் போட்டு வந்த தவேகவினருக்கு தற்போது ஓவர் டியூட்டியாக அதிமுகவினருக்கும் சேர்த்து விமர்சன கன்டென்ட்களை போட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.